2000லேருந்து 4000 பேர் வர ஒரு பெரிய ஜாத்திரை திருவிழா வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஷோலிங்கரில் இவ்வளோ பெரிய ஜாத்திரை இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குதா? ஜாத்திரை அப்போ உங்களுக்கு என்ன வேண்டுமோ நீங்கள் வேண்டுதல் வச்சது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாளாக இதை பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ஃபஸ்ட் இதை போய் பாருங்கள். ஷோலிங்கரில் இருக்கிற பெரிய ஜாத்திரை அப்படி இருக்கிற ஒரு கோலாத்தம்மன் அந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். சரிங்களா? சரி வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு அந்த கோயில் பற்றி பார்க்கலாம். இதுதான் கோயில் போகிற வழி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 பெரிய ஜாத்திரை நடக்கிற ஷோலிங்கரத்தில் ரொம்ப பெரிய ஜாத்திரை நடக்குது. இதுதான் ஓகேங்களா. நம்பர் 1 பெரிய திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இதுதான். சரிங்களா? சரி வாங்க இப்போ அந்த கோயிலில் வந்திருக்கோம். சரி நாங்கள் வந்துவிட்டோம். வந்து ரீச் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பைக் பார்க்கிங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்மல் டேஸ்ன்றதால பார்த்திங்கன்னா அந்த ரஷ் இல்லை. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போகிறதுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ். சரிங்களா? உங்களுக்கு இங்கே ஒரு தாத்தா எனக்கு ரெட் கலர் ஷர்ட். ஸோ அதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ அந்த கேட் வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுங்க. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய இடம்லாம் இருக்கும் உட்காரத்துக்கு. அப்புறம் மரம் இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களாக இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 பக்கம் என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பக்கம் தான் மெயின் என்ட்ரன்ஸ். சரிங்களா? ஸோ உங்களுக்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இருக்குது ஒரே கோபுரத்தில் ஒரே சாமி தான் இருக்குது. நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு வந்து போயிட்டோம். ஆக்சுவலாக காலியாக இருந்ததால் அந்தளவுக்கு ரஷ் ஒன்றும் இல்லை. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து சாமி கும்பிட்டோம். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல முட்டி போட்டு மடி பிச்ச மாதிரி இது வாங்கலாம். ஸோ அது தெரியல. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாமிலாம் இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு நீங்கள் அந்த கோபுரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மன் அவங்களோட சின்ன சிலை வச்சு ஸோ ஒரு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வைஷ்ணவி ஸோ அவங்க சிலை வச்சுருக்காங்க. அந்த ஓம் சக்தி பூஜை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே இருக்குது. சரிங்களா? நான் அவங்க சொன்னால் பார்த்திங்கன்னா அந்த வைஷ்ணவி ஸோ அவங்க அந்த சாமியோடைய சிலையை பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரம்மாபாணி அப்படின்றது ஒரு சாமி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. சுற்றி அந்த சாமி சுற்றி ஸ்பெஷலான சாமி என்னவோ அது மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் அந்த தீபம் ஏற்றி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வேண்டுதலுக்கு நிறைவேற்றத்துக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பண்ணிருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா அது இருக்குது. நிறைய அந்த வழுக்கு ஏற்றுறது அந்த ப்ராசஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான். அந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக அவ்வளோதான். சரிங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ப்ளே பண்ணுறோமோ அந்த ப்ளேலிஸ்ட்டோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் அப்புறம் ஃபேஸ்புக் லிங்க் கொடுக்குறோம். மறக்காமல் 2த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். முடிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த வெளியிருந்து அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குதுங்க. சரிங்களா? இந்த நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக ஒரு அழகாக இருக்குது. ஸோ மார்னிங் டயத்தில் நல்லா தான் இருக்கும். நீங்கள் அந்த கோபுரத்தை நீங்கள் வெளியிருந்து பார்க்கறதுக்கு உண்மை நல்லாயிருக்கும். சரிங்களா? மக்கள் ஏன் இந்த இடத்த வந்து பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஜாத்திரை. அந்த ஜாத்திரை பண்ணுறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமி அந்த ஊர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேண்டுதலோ இல்லை அந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜாத்திரை பண்ணுறாங்க. மக்களுக்கு தேவையான எந்த குறையுமே இல்லாமல் மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த ப்ராசஸ்க்காண்டி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த ஜாத்திரை வந்து நடத்துகிறாங்க. அதுக்கு அங்கே வந்து கலந்துக்கிறவங்களுக்கோ ஏதாச்சும் அங்கே வரவங்களுக்கோ இல்லை சுற்றி இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கெட்ட சக்தியோ இல்லாச்சும் ஏதாச்சும் குழந்தை பிறக்காமல் இருக்குதோ இல்லாச்சும் கடனோ ஸோ எந்த மாதிரி விஷயம் இருந்தாலும் அங்கே வந்து போனால் அவங்க நினச்சது நிறைவேறும். அங்கே வேண்டுதல் என்ன வைக்கிறாங்களோ அது நிறைவேறும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே தாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. நிறைய பேர் சொல்லிட்டாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அது மாதிரி இந்த சாமிக்கு அது மாதிரி ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் நார்மல் டேஸ் வர்றதோட அந்த ஜாத்திரை டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமி நல்ல அலங்காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சக்தியோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். முக்கியமாக கஷ்டத்தை தீர்க்குன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட் அந்த மேளம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வைப்போட ஒரு என்ஜாய். அந்த திருவிழா அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற மக்கள் சுற்றி வில்லேஜில் இருக்கிற அந்த ஷோலிங்கர் இருக்கிற மக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது இந்த வீடியோ தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. இந்த கொம்பு வந்து பார்த்திங்கன்னா காலில் வந்து குத்தி நம்ம ஹைட்டு அனுப்பாங்க பார்த்தீங்களா அதை வெடித்து பண்ணுவாங்க. முள் குத்துவாங்க. முள்ளுன்னு அழகு குத்துவாங்க. சரிங்களா? எங்கள் சைடில் முள் தான் சொல்லுவாங்க. தீ சட்டி அக்னி சட்டி தூக்கிட்டு அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க. 108 முள். சரிங்களா? நம்ம உடம்புல குத்திட்டு
ஸோ அது பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க எவ்வளோ வலிக்கும் அதையும் தாண்டி அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாமிக்கு அந்த வேறு வேண்டுக்கு அடுத்து வந்து பண்ணுறாங்க. அழகு குடுத்துட்டு வராங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் தான் அழகு குடுத்து பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் வந்து அழகு குடுத்து நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சரிங்களா? எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஜென்ட்ஸ் தான் குத்துவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேடீஸ் குத்துறாங்க. ஸோ அந்த நம்ம நார்மலா அத அழகு குத்தி வச்சுட்டு, ஸோ சாமி வேஷம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய எப்படிலாம் அவங்களுக்கு வேண்டணும்னு நெனைக்கிறாங்களோ, அது மாரிலாம் அந்த ப்ரொசீஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேண்டுதல் வந்து நிறைவேத்த நெறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியலாவே இதான் நம்மளோட பயங்கரமா யூடியூப் இருக்கும். சேனல். அப்புறம் மறக்காம சாமி சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, தானாவே அவங்களுக்கு தான் நிலைய மறந்து அந்த கோயிலுக்கு இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வலிக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சரிங்களா? ஆனா அந்த இடத்துல அந்த வேண்டுதல் வந்து இது மாரி பண்ணுவாங்க. சுத்தி அந்த ஊர் மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தியா அது மாரி வந்து பண்ணுவாங்க. அப்புறம் சாமி வந்து பார்த்தீங்கன்னா, ஜோடிச்சுட்டு ஸோ நம்ம ஊருக்கு வெளிய வந்து பார்த்தீங்கன்னா, சாமி ஜோடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வண்டியில வச்சு பார்த்தீங்கன்னா, அது வந்து இழுத்துட்டு முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி முதுகுல குத்தி இழுத்துட்டு போவாங்க. சாமி ஜோடிச்சுட்டு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா இருக்கும். ஸோ மூலஸ்தானத்துல இருக்கிறத விட இங்க பயங்கரமா இருக்கும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்றேன். நீங்களே பாருங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கு. குவாலிட்டில தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நார்மல் டைம் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, அந்த கோயில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பைக் விட்டுக்கலாம். சப்போஸ் அந்த திருவிழா அப்போ வந்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டங்க. நீங்க வண்டியோ, காரோ எதுவுமே பார்க் இருக்காது. நீங்க அவுட்டோர்ல தான் எங்க பார்க்கிங் தான் விட்டு வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஷோலிங்கர் வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுட் எல்லா நான்வெஜ், வெஜ் எல்லாமே இருக்கு. ஸ்நாக்ஸ் இருக்கும். ரூம் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஷோலிங்கர்ல பார்த்தீங்கன்னா, ஏசி, நான் ஏசி எல்லா வகையான ரூம்ஸ் இருக்கும். மறக்காம அங்க போய் பாருங்க.